நிலையத்திலிருந்து நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். நாம அறிவியல் பகுதியில குறுகிய பகுதியை படிச்சு அதிக மதிப்பெண் எடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போக்குல நாம பயணிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா நாளமில்லா சுரப்பி மண்டலம். சரிங்களா? இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலத்துல இருந்து ஒவ்வொரு தேர்விலையும் 2 மதிப்பெண் கேட்கிறாங்க. அந்த 2 மதிப்பெண் எப்படி சார் எடுக்கிறதுனா குறுகிய பகுதியில எடுத்துடலாம். சரிங்களா? அதுக்கான தகவல் முழுசா நான் சொல்லிடுவேன். என் வீடியோ மட்டும் பார்த்தா 2 மார்க் எடுக்க முடியுமா சார்னா கண்டிப்பா 2 மார்க் எடுக்க முடியும். சரிங்க சார், எப்படி சார் நீங்க வந்து சொல்றீங்க 2 மார்க் வந்துரும் அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா தேடல். சரிங்களா? இங்க பாருங்க, ஒவ்வொரு கொஸ்டினையும் சரியான முறையில் ஆராய்ந்து, சரிங்களா, ஒவ்வொரு கொஸ்டினையும் சரியான முறையில ஆராய்ந்து ஒவ்வொரு பகுதியிலையும் எத்தனை மார்க் கேட்கிறாங்க. அதாவது மலை போல உள்ள சிலபஸ அடிச்சு நொறுக்கி ஜல்லி மாதிரி மாத்தி குட்டி குட்டி பகுதியில எத்தனை மார்க் கேட்கிறாங்க, அந்த சிறு பகுதியை படிச்சா எத்தனை மார்க் நம்ம எடுக்கலாம், அப்போ அந்த சிறு பகுதியில எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை நம்ம ஈஸியா படிச்சு மார்க் எடுக்கலாம், எதுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமா போட்டா மார்க் எடுத்துக்கலாம், எது கொஞ்சம் கடினமான பகுதி, கடினமான பகுதியில ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்கறாங்களா, அது ரிப்பீட்டட் கொஸ்டின் எல்லாம் எப்படி கேட்கறாங்க, எந்த மாதிரி மாத்தி கேட்கறாங்க அப்படின்னு நம்ம சிலபஸ் அடிச்சு நொறுக்கி பிரிச்சு வச்சிருக்கோம். சரிங்களா? சரி, வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பி மண்டலம். என்ன சார் நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்னா, விலங்கா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி, மனுஷனை பொறுத்த வரைக்கும் மனுஷன் ஒரு விலங்கு தானே. சரி, ஓகே. விலங்குல நாளமுள்ள சுரப்பி மண்டலம், நாளமில்லா சுரப்பி, நாளமுள்ள சுரப்பி, நாளமில்லா சுரப்பி அப்படின்னு 2 வகையான சுரப்பிகள் இருக்கு. சரிங்களா? நாளமில்லா சுரப்பி தானே பார்க்க போறோம். அப்ப நாளமுள்ள சுரப்பினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாளமுள்ள சுரப்பில இருந்து கொஸ்டின் கேட்கறது கிடையாது, நமக்கு அது சிலபஸும் கிடையாது. பட் இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நாளமுள்ள கவனிக்கணும். நாளமுள்ள அப்படின்னா ரத்த நாளம்லாம் சொல்லுவோம்ல, ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு கடத்துறது. சரியா? அதுக்கு தேவையான பகுதி பொருட்கள் அதுல இருக்கு. இந்த உமிழ்நீர், வியர்வை, அந்த சுரப்பிகள் மூலியமாக ஒரு இடத்துல சுரக்கிறத இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுதான் நாளமுள்ள சுரப்பி. சரிங்களா? அப்ப நாளமில்லா சுரப்பினா என்ன? ஒரு இடத்துல சுரக்கிறத இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு நாளம் இல்லை. சரிங்களா? அததான் நாளமில்லா சுரப்பின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப நாளமில்லா சுரப்பி எந்த வழியில ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணுது? இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே, ரத்தம் டாபிக்ல சொல்லியிருக்கோம் இல்லையா? ஹார்மோன்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்வது நாளமுள்ள சுரப்பி நொதிகளை சுரக்கிறது. சரிங்களா? நாளமில்லா சுரப்பி ஹார்மோன்களை சுரக்கிறது. சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். நாளமில்லா சுரப்பி, நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை பற்றி படிக்கும் படிப்பு. அதாவது நாளமில்லா சுரப்பி மண்டலம் எவ்வாறு செயல்படுகிறது, எவ்வாறு தன்னை உருவாக்குகிறது, எவ்வாறு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரவுகிறது, அவற்றை பற்றி படிக்கும் படிப்பின் பெயர் தான் எண்டோகிரைனாலஜி. சரிங்களா? நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை பற்றி படிக்கும் பிரிவின் பெயர் தான் எண்டோகிரைனாலஜி. சரிங்களா? அடுத்து பாருங்களேன், தாமஸ் அடிசன். தாமஸ் அடிசன் யாரு சாருன்னா நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை. சரிங்களா? ஷார்ட்கட் பாருங்க. நம்ம சொல்லுவோம்ல, வெக்கமான நானுமே உனக்கு இல்லையாடா, அடிச்சு போட்டுருவேன்டா, என்ன ஒரு இன்டிசென்டா பிக்கப் பண்ற, உனக்கு நானுமே இல்லையா அப்படின்னு சொல்லுவோம்ல, நானுமில்ல அடிச்சு போட்டுருவேன். சரிங்களா? அப்ப நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை யாரு? தாமஸ் அடிசன். சரிங்களா? அப்புறம் பேலிஸ் மற்றும் ஸ்டார்லிங், இது யாரு சார் அப்படின்னா ஹார்மோன் என்ற வார்த்தையை உருவாக்கியவர்கள். சரிங்களா? ஹார்மோன் என்ற வார்த்தையை உருவாக்கியவர்கள் யாரு? பேலிஸ் மற்றும் ஸ்டார்லிங். எந்த வருஷம் சார் அப்படின்னு கேட்டா 1909. சரிங்களா? எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 9 ஃபெயில் ஆனாலும் கவலைப்படாத, ஸ்ட்ராங்கா இரு. அப்ப பேலிஸ் மற்றும் ஸ்டார்லிங் எத்தனாவது ஃபெயில் ஆனா சொல்லியிருக்கோம்? 9வது. அப்ப 1909. சரிங்களா? இவர்கள் என்ன பண்ணாங்க? ஹார்மோன் என்ற வார்த்தையை உருவாக்குனாங்க. இவர்கள் கண்டுபிடித்த முதல் ஹார்மோனின் பெயர் தான் செக்ரிடின். மிக மிக முக்கியமானது. முதல் ஹார்மோன், முதல்ல கண்டறியப்பட்ட ஹார்மோன் என்னது? செக்ரிடின். சரிங்களா? ஓகே, உள்ள போயிடலாங்களா? சரி. நாளமில்லா சுரப்பி மண்டலம் எத்தனை பகுதியாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னா 7 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. இது ஒரு வினா கேட்பாங்க. நாளமில்லா சுரப்பி மண்டலம் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? 7. இல்ல நாளமில்லா சுரப்பி மண்டலத்தில் உள்ள உறுப்புகள் எத்தனை? 7. சரிங்களா? எங்க சுரக்குதுன்னு பார்க்கலாம். பிட்யூட்ரி எங்க சுரக்குது அப்படின்னா மூளை பகுதியில சுரக்குது. சரிங்களா? பிட்யூட்ரி எங்க சுரக்குது? மூளை பகுதியில. தைராய்டு வந்து கழுத்து பகுதி. சரிங்களா? கழுத்து பகுதி. தைராய்டு வந்து கழுத்து பகுதியில சுரக்குது. பாரா தைராய்டு வந்து கழுத்தின் பின்புறம். சரிங்களா? அது பார்த்தா கழுத்து பகுதின்னு தான் சொல்லுவாங்க. கணையும் பாத்தீங்கன்னா வயிறு பகுதி. அட்ரினலின் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கார்டெக்ஸ் அண்ட் மெடுலான்னு சொல்லுவாங்க. இது எங்க சுரக்குதுன்னு பாத்தீங்கன்னா சிறுநீர்.
சிறுநீரகத்துல சுரக்குது. அடுத்து இனப்பெருக்க சுரப்பி எங்கன்னா இடுப்பு பகுதி. சரிங்களா, இடுப்பு பகுதி. சரிங்களா. அடுத்து தைமஸ் சுரப்பி எங்க சுரக்குதுன்னா மார்பு பகுதி. மார்பு பகுதி. தேர்வுல அடிக்கடி கேட்கிறாங்க, பொறுத்துகையில ஒரு 3 கொடுத்துட்டு இதை மாத்தி கொடுக்குறாங்க. அப்ப என்னது? பிட்யூட்டரி மூளையில சுரக்குது, தைராய்டு கழுத்துல சுரக்குது, பாரா தைராய்டு கழுத்தின் பின்புறம். அதாவது இங்க இருக்கிறது தைராய்டுப்பா, இதுவே இந்த சைடுல இருந்துச்சு அப்படின்னா அதை பாரா தைராய்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து பாருங்க, கணையம் வயிறு பகுதின்னு சொல்லுவாங்க. அட்ரினலின் சிறுநீரகத்தின் மேல் சுரக்குது. இனப்பெருக்க சுரப்பி பாருங்க இடுப்பு பகுதி. சரிங்களா. ஆப்ஷன்ல வயிறு பகுதின்னு கொடுத்திருப்பாங்க, இடுப்பு பகுதின்னு கொடுத்திருப்பாங்க. நீ அடிக்க வேண்டியது இடுப்பு பகுதி. சரியா. தைமஸ் சுரப்பி மார்பகங்களில் சுரக்கிறது. சரிங்களா. சரி, முதல்ல பிட்யூட்டரி சுரப்பியை பத்தி பார்ப்போம். சரிங்களா. பிட்யூட்டரி சுரப்பி ஹைப்போபைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்யூட்டரி என்னன்னு சொல்லுவாங்க? ஹைப்போபைசிஸ் சொல்லுவாங்க. இது மூளையின் பின்புறம் ஹைப்போதலாமஸ் அப்படின்ற பகுதியில இணைந்திருக்கு. அதனால ஹைப்போபைசிஸ் சொல்லுவாங்க. பிட்யூட்டரியோட வடிவம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது பட்டாணி வடிவம் கொண்டது. சரிங்களா. பிட்யூட்டரி என்ன வடிவம் கொண்டது? பட்டாணி வடிவம் கொண்டது. பிட்யூட்டரியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தலைமை சுரப்பின்னு சொல்லுவாங்க. சரியா, தலைமை சுரப்பின்னு சொல்லுவாங்க. ஓகே சார், எல்லாமே சுரக்கிறது தானே, இதை மட்டும் ஏன் சார் தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்றாங்கன்னா இது வழி நடத்துது. சரிங்களா. என்ன சார் வழி நடத்துது புரியலன்னா, நம்ம உடம்புல என்ன ஒரு விஷயம் நடக்க போகுதுனாலும் யார் வலியுறுத்துவா? மூளை. கரெக்டுங்களா. அப்போ இது மூளையுடன் இணைந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி செய்யணும் இப்படி போகணும் வலியுறுத்துவதால இதை தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. பிட்யூட்டரி சுரப்பிய எத்தனை வகையா பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அடினோ ஹைபோசிஸ், நியூரோ ஹைபோசிஸ் 2 வகையா பிரிக்கிறாங்க. அடினோ, சரிங்களா, அடினோ ஹைபோசிஸ்னா முன்புற கதுப்புன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? முன்புற கதுப்பு. சரிங்களா. அடினோ ஹைபோசிஸ் முன்புற கதுப்பு. முன்புறம் இங்க பாரு, முன்புறம் எப்படி பழுக்குன்னு அடிப்பான், என்ன பண்ணுவோம்? 5 விரலும் பதிஞ்சிடும். கரெக்டா. அப்ப முன்புற அடிப்பு. அப்போ அடினோ ஹைபோதிசிஸ் எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? 5 வகையாக பிரிக்கிறாங்க. அதுல முதல் வகையை பாருங்களேன், வளர்ச்சி ஹார்மோன். வளர்ச்சி ஹார்மோன் அதாவது வளர்ச்சி ஹார்மோன் சுரக்கும் விகிதத்தை பொறுத்து பிரிக்கப்படுகிறது. சரிங்களா. வளர்ச்சி ஹார்மோன் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் குள்ளத்தன்மைன்னு சொல்லுவாங்க. குள்ளத்தன்மைனா என்ன அப்படின்னா வளர்ச்சி ஹார்மோன் குறைவாக சுரப்பதால் ஏற்படுவது குள்ளத்தன்மை. அதனால எலும்புகள் வளர்ச்சி அடையாது. சரியா. கால்சியம் சத்து குறைபாடு, இதனால குள்ளத்தன்மை ஏற்படும். சரிங்க சார், குள்ளத்தன்மைன்னு சொல்றீங்க, எவ்வளவு அடி உயரம் இருப்பாங்க அப்படின்னா குள்ளத்தன்மை உள்ள மனிதர்கள் 4 அடி உயரம் தான் இருப்பாங்க. சரிங்களா. அடுத்து அசுரத்தன்மை. அசுரத்தன்மைனா அதேதான், வளர்ச்சி ஹார்மோன் அதிக சுரப்பதன் காரணமாக வளர்ச்சி அடைவாங்க. அது அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அவங்க எத்தனை அடி சார் உயரம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 அடி உயரம் இருப்பாங்க. சரிங்களா. வளர்ச்சி ஹார்மோன் சுரப்பின் காரணமாக எலும்பு கை கால்கள்லாம் நீண்டு வளர்ச்சி அடைந்து இருப்பார்கள். அடுத்து அக்ரோமெகலி அப்படின்னா என்னன்னா, இந்த வயசானவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, வயசானவர்கள் திடீர்னு ஏற்படும் மிகை சுரப்பின் காரணமாக கண்ணுங்கள்லாம் அப்படி தொங்கி போயிருக்கிறது. சரிங்களா. இந்த இடம் மட்டும் ஒரு சில ஏரியா மட்டும் அதிக அளவுல நீண்டு காணப்படுவது, அதாவது கண்ணங்கள் நீண்டு காணப்படுவது. சரிங்களா. அத ஆக்ரோமெகலின்னு சொல்லுவாங்க. அடுத்து குஷிங்கின்னு சொல்லுவாங்க. அடுத்து குஷங்கின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு குள்ளத்தன்மை தெரியும், அசுரத்தன்மை தெரியும், அக்ரோமெகலி தெரியும். அடுத்து குஷங்கின்னா என்னன்னு தெரியாது. சரிங்களா. குஷங்கின்னா என்ன தெரியுமா? வளர்ச்சி ஹார்மோன் சுரப்பின் காரணமாக தான் உருவாகுது. அது எங்கன்னா திடீர்னு, அதாவது முகத்துல சதை அதிகமா வளர்ந்துருக்கிறது, வயிற்று பகுதி வளர்ந்துருக்கிறது, முட்டி பகுதி வளர்ந்துருக்கிறது. சில பேருக்கு அதாவது மனுஷன் நார்மலா இருப்பாங்க, வயிற்று பகுதி மட்டும் ரொம்ப வளர்ந்துருக்கும், அதாவது ரொம்ப கீழே இறங்கி இருக்கும். அப்புறம் முகம் பகுதி மட்டும் கீழே இறங்கி இருக்கிறது, கால் பகுதி மட்டும் நீண்டு காணப்படுறது, அதாவது உடலின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் அதிகமா நீண்டு காணப்படுவது தான் குஷிங்னு சொல்லுவாங்க. சரிங்களா. பிட்யூட்டரி சுரப்புல 2வது பாருங்களேன், தைராய்டை தூண்டும் ஹார்மோன். தைராய்டு கிடையாது, இது தைராய்டு கிடையாது, தைராய்டை தூண்டும் ஹார்மோன். பிட்யூட்டரி சுரப்பில தான் இவரும் சுரக்கிறாரு. தைராய்டு சுரப்பில மாற்றத்தை ஏற்படுத்தும், அதிகமா சுரக்கிறதையும் கம்மியா சுரக்கிறதையும் தீர்மானிக்கிறது தைராய்டை தூண்டும் ஹார்மோன் தான். அடுத்து அட்ரினோகார்ட்ரோபிக் அப்படி இல்லைன்னா அட்ரினல் புறணியை தூண்டும் ஹார்மோன் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. இது என்ன சொல்லுவாங்கன்னா, அட்ரினல்ல புரத உற்பத்திய வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்துது. கேட்பாங்க, அட்ரினல் புறணியை தூண்டும் ஹார்மோன் எதன் உற்பத்தியில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது? கொழுப்பு உற்பத்தி, புரத உற்பத்தி, அமினோ அமில உற்பத்தி, இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்பாங்க. சரிங்களா. என்னது? புரத உற்பத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்து கோனோட்ராபிக் ஹார்மோன். சரிங்களா. கோனோட்ரோபிக் ஹார்மோன்னா அது நம்ம உடம்புல சுரக்கிற இனப்பெருக்க சுரப்பி வகையை சார்ந்தது. அதாவது பாலிக்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, பாலிக்கிள் லூட்டின்சின். பாலிக்கிள்னா என்ன அப்படின்னா, ஆண்களுக்கு எவிதிலிய செல் உற்பத்தியையும் பெண்களுக்கு அண்டம் முதிர்ச்சி அடைவதையும் தூண்டுவது.
அடுத்து லூட்டிங் ஹார்மோன் மிக முக்கியமான பகுதி. சரிங்களா? லூட்டிங் ஹார்மோன் அப்படின்னா விந்தகங்கள் விந்து உற்பத்திக்கான லிபிக் செல்களை உற்பத்தி செய்கிறது. சரிங்களா? லிபிக் செல்கள் உற்பத்தி மூலமா தான் ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் உற்பத்தி ஆகுது. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜனையும் புரோஸ்ட்ரோஜனையும் உற்பத்தி ஆகுது. அடுத்து புரோலாக்டின் மிக முக்கியமான பகுதி. புரோலாக்டின் வந்து லாக்டோஜெனிக் ஹார்மோன் சொல்லுவாங்க. புரோலாக்டின் வந்து லாக்டோஜெனிக் ஹார்மோன் சொல்லுவாங்க. கர்ப்ப காலங்கள்ல வந்து மார்பக வளர்ச்சியையும் குழந்தை பெற்றுக்கு பின் பால் சுரத்தலையை தூண்டும் ஹார்மோன் தான் புரோலாக்டின். சரிங்களா? அது என்னன்னு சொல்லுவாங்க? லாக்டோஜெனிக் ஹார்மோன் சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி. சரிங்களா? என்னென்ன பாரு, பிட்யூட்டரி சுரப்பி. சரிங்களா? பிட்யூட்டரி சுரப்பி என்னன்னு சொல்லுவாங்க? தலைமை சுரப்பின்னு சொல்லுவாங்க. ஹைப்போபைசிஸ் என அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இது பட்டாணி வடிவம் கொண்டது. அதை வந்து 2 வகையா பிரிப்பாங்க. அடினோ ஹைப்போதிஸ், நியூரோ ஹைப்போதிஸ். முன்புற கதுப்பு வந்து அடினோ ஹைப்போதிஸ் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, பினியல் சுரப்பி. சரிங்களா? பினியல் சுரப்பி வந்து மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. பினியல் சுரப்பி எது சுரக்குது அப்படின்னா மெலட்டோனின். பினியல் சுரப்பியை வந்து மெலட்டோனின் எனும் ஹார்மோன் சுரக்குது. சரிங்களா? இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கால தூதுவர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா உறக்கத்தை உணர்த்தும் ஹார்மோன் சொல்லுவாங்க. சரிங்களா? பினியல் சுரப்பியை சுரப்பது வந்து மெலட்டோனின் ஹார்மோன். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கால தூதுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா உறக்கத்தை உணர்த்தும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நம்ம இரவு நேரத்துல தூங்குவோம். சரிங்களா? இரவு நேரத்துல வெளிச்சம் இருக்காது. சரிங்களா? இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நேரத்துல படுத்துட்டே இருப்போம். திடீர்னு வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னா இதனுடைய சுரப்பு தடைபடும். இதனுடைய தடைபடுறதால நம்ம திடுக்குன்னு எழுந்துருவோம். சரிங்களா? அப்போ நம்மளுடைய தூக்கம் விழிக்கப்படுகிறது. சரிங்களா? அதனாலதான் இதை கால தூதுவர்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா உறக்கத்தை உணர்த்தும் ஹார்மோன் சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா இரவு நேர ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம முன்புற கதுப்பு பார்த்துட்டோம். 5 வகையாக பிரிச்சோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து பின்புற கதுப்பு. பின்புற கதுப்பை 2 வகையா பிரிக்கிறாங்க. என்னது? வாசோப்ரெசின், ஆக்சிடோசின். சரிங்களா? என்னென்ன பிரிக்கிறாங்க? வாசோப்ரெசின், ஆக்சிடோசின். சரிங்களா? இந்த வாசோப்ரெசின் பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி டயூரிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசோப்ரெசின் என்ன இன்னொரு பெயர் என்ன? ஆன்டி டயூரிக் ஹார்மோன். இதனுடைய பணி என்ன அப்படின்னா அதிகமா சுரந்துச்சு அப்படின்னா நம்ம சிறுநீரக குழல்ல அதிகப்படியான நீர் செல்வதை தடுக்கிறது. என்ன பண்ணுது? சிறுநீர்ல நீர் செல்வதை வந்து தடைப்படுத்துது. அதாவது அதிக வழியான நீர் வந்து சிறுநீர்ல வெளியேறாம கழிவு பொருள் மட்டும் வெளியேற மாதிரி செய்யுது. சரிங்களா? அதனால இது வந்து என்ன பேர் நான் சொல்றேன்னா சிறுநீர் பெருக்கெதிர் ஹார்மோன் சொல்லுவாங்க. சிறுநீர் பெருக்கெதிர். இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிறுநீர் பெருக்கெதிர் ஹார்மோன் சொல்லுவாங்க. தமிழ்ல சிறுநீர் பெருக்கெதிர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறுநீரக குழல்ல நீர் வந்து அதிகப்படியா வெளியேறுவதை தடுக்கிறது. அதிகமா சுரந்துச்சு அப்படின்னா. குறைவா சுரந்தது அப்படின்னா சிறுநீர்ல அதிகமா நீர் வெளியேற்றப்படுகிறது. அதனால என்ன பிரச்சனை வரும்னா பாலியூரியா வரும். பாலியூரியானா என்னது? அதிகப்படியான சிறுநீர் போக்கு. சரிங்களா? என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து பாருங்க, ஆக்சிடோசின் பணி என்ன அப்படின்னா குழந்தை பிறப்பின் பொழுது கருப்பை சுருங்கவும் விரியவும் உதவுது. கருப்பை சுருங்க விரிவடைய உதவுகிறது. கதுப்பு நியூரோ ஹைப்போதிசிஸ் சொல்லுவாங்க. இடைக்கதுப்பு மனிதர்கள்ல கிடையாது. முன்புற கதுப்பு எத்தனை வகையா பிரிக்கிறோம்னு சொல்லிருக்கோம்? 5 வகையா பிரிக்கிறோம்னு சொல்லிருக்கோம். என்னது? வளர்ச்சி ஹார்மோன் சுரப்பதால் ஏற்படும் பிரச்சனைகள் என்னது? உள்ளத்தன்மை, அசுரத்தன்மை, அக்ரோமெகலி, குஷிங்டன். அடுத்து தைராய்டு தூண்டும் ஹார்மோன். சரிங்களா? அந்த தைராய்டு வளர்ச்சியில மாற்றத்தை ஏற்படுது. 2ஆச்சுங்களா? 3 என்ன சொல்லிருக்கோம்? அட்ரினல் புரணியை தூண்டும் ஹார்மோன். அது என்ன பண்ணுது? புரத உற்பத்தியில தடை செய்யுது. அடுத்து 4வது என்னது? கோனோட்ரோபிக். அது 2வது பாலிக்கில், இன்னொன்னு லூசிங்டன் ஹார்மோன் சொல்றோம். பாலிக்கில் என்ன சொல்லியிருக்கோம்? எபிதிலிய செல்கள் உற்பத்தியும் அண்டை வந்து முதிர்ச்சி அடைவதையும் தூண்டும்னு சொல்லியிருக்கோம். 2வது வந்து லூட்டிங் என்ன பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கிறோம்? ஈஸ்ட்ரோஜன், டெஸ்ட்ரோஜன், புரோஸ்ட்ரோஜெரான் இவங்களோட உற்பத்தியை அதிகரிக்கணும்னு சொல்லிருக்கோம். 5வது புரோலாக்டின் என்ன பண்ணுது? கர்ப்ப காலத்துல பெண்களின் மார்பக வளர்ச்சியையும் குழந்தை பேற்றுக்கு பின் பால் உற்பத்தியை தூண்டுவதாகவும் அமையுதுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? மிக முக்கியமான பகுதி, தெளிவா பாத்துக்கோங்க.